வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விசிக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசிகவினுடைய எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். கேரளாவில் கூட இப்போ வழக்கு தொடர்ந்திருக்காங்க எஸ்ஐஆர் எதிர்த்து. தொடர்ந்து இதற்கான எதிர்ப்புகள் என்பது கிராமப்புறங்கள்ல இருந்து நகரம் வரைக்கும் கிளம்பிட்டே தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த எஸ்ஐஆர்ல ஏறத்தாழ 1 கோடி பேர் விடுபட்டு விடுவார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாங்கள் முன்பிருந்தே ஒரு அச்சத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது சாதாரணமானதல்ல. 2002 எஸ்ஐஆர் இங்கே நடத்தப்பட்ட போது 57 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டார்கள் என்ற விவரம் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ பல இடங்கள்ல வாக்குச்சாவடிகள் பெயர் இல்லைன்னு சொல்லி பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதற்காக தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்தார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தினார். அந்த மாதிரி நேரத்துல தேர்தல் ஆணையமே ஒரு கமிஷன் அமைச்சாங்க, பிஜி தாமஸ் கமிஷன் சொல்லிட்டு. அவங்க சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில, பரிந்துரை அடிப்படையில 2005 மாநகராட்சிக்கு உட்பட்ட 33 சட்டமன்ற தொகுதிகளில் திரும்பவும் எஸ்ஐஆர் பண்ணப்பட்டது. இந்த விவரங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய பெட்டிஷன்ல கூடுதலாக கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பீகார் எஸ்ஐஆர் சமயத்திலையும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள பெயர்ல வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. இப்பொழுதும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர் பெயர்ல இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றோம். அங்க புகழ்பெற்ற வழக்கறிஞர் திஷா வடேகர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.